வலி, அந்த வலி, இந்த வலின்றாங்களே! வலி என்ன அவ்ளோ பெரிய நோயா? வலிங்கிறது ஒரு நோயே இல்லையே! அது ஒரு சிம்ப்டம் தான். அறிகுறி மட்டும் தான். அப்போ வலிய பத்தின புரிதல் மக்களுக்கு அதிகமா இல்ல. ஸோ ஆஸ் எ பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டா நம்ம தானே புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டா போச்சு. அதுக்காக ஒரு பெயின் சீரியஸே பண்ணுவோம். அதுல டாபிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயின்னா என்ன? அது ஒரு மொழி. நம்ம உடம்பு நம்மகிட்ட சொல்ற ஒரு லாங்குவேஜ் மாரி. இப்ப நான் உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு தமிழ்ல பேசுறேன் இல்லையா? அதே மாதிரி இப்ப சைனால இருக்கவங்க சைனீஸ்ல பேசுற மாதிரி, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நம்ம உடம்பு நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு சொல்ற ஒரு மொழி தான் பெயின். இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, நமக்கு ஒரு அடிபட்டாவோ, இல்ல கால் சுளுக்குனாவோ, இல்ல ஃப்ராக்சர் ஆனாவோ, ஈவன் நம்ம உள் உறுப்புல கிட்னில ஸ்டோன் ஆனாலோ, இல்ல ஹார்ட்ல பிளாக் இருந்தா கூட, நமக்கு வலி மூலியமா தான் தெரிவிக்கும். என்ன சின்ன பிரச்சனைனா, சின்ன வலியா இருக்கும். இல்ல பெரிய பெரிய ஃப்ராக்சர் மாரி இருந்தா பெரிய வலியா தெரிவிக்கும். ஸோ பெயின் வந்தாலே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காம, நம்ம உடம்பு நம்மகிட்ட அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுகிட்டு, நீங்க அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்க போய் பார்த்தாலே ப்ராப்ளம் தீர்ந்துரும். ஸோ வலிய இனி ஒரு பிரச்சனைன்னு பார்க்காதீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைக்கான மொழி தான் வலின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹெல்தியா ஹெல்த்தியா இருங்க. இருங்க.